அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கருத்து கணிப்பு தகவல்களோடு வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் பாண்டே. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே பாண்டேவுடைய வீடியோ அதிக அளவில் வியூஸ் போகிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் அவர் தந்தி தொலைக்காட்சியில் பணிபுரிந்த ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவருடைய கேள்விகள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே நேர்பட இருக்க ஒரு காரணத்தினாலையும், ரொம்ப துணிச்சலாக கேட்குற ஒரு காரணத்தினாலையும், சில படங்களில் இருக்கக்கூடிய கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பாண்டே மாதிரியே வடிவமைத்திருக்காங்க டேரக்டர்கள். அந்த அளவுக்கு பாண்டேவுடைய பத்திரிகை தொழில் அப்படின்றது, அந்த அளவுக்கு பாண்டே செய்யக்கூடிய பத்திரிகை தொழில் அப்படின்றது அனைவரையுமே ரொம்ப கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு உதாரணமாக விஜய் சேதுபதி நடித்திருந்த கமன் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாண்டே மாதிரியே நடித்திருப்பாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்களுமே பாண்டே கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது வெகுவாக ஈர்த்து தற்போது பாண்டேக்கு என்ன ஒரு தனி இடமே இருந்துட்டு இருக்கு. தந்தி தொலைக்காட்சியிலிருந்து விலகிய பிறகு சாணக்கியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை துவங்கி அந்த சேனல் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ்நாடு அரசியல் குறித்து பாண்டே பேசிட்டு வந்துட்டு இருந்தாலும், அவர் ஒரு பிளாஸ்மா டிவி முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு தகவலோட பேசும்போது அந்த வீடியோ பார்க்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வகையில் தற்போது சீமான் குறித்தும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்றது குறித்தும் கருத்து கணிப்பு தகவல்களோட பாண்டே பேசியிருக்கிறது அதிக அளவில் வியூஸை பெற்றது மட்டும் இல்லாமல், இந்தந்த பகுதிகளில் சீமான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியமாக ஊட்டியிருக்கு. ஆரம்பத்தில் வெறும் டெல்டா பகுதிகளை மட்டும் கவர்ந்துட்டு இருந்த சீமான் சென்னையில் முக்கியமான பல இடங்களை வெகுவாக கவர்ந்து தற்போது சென்னையிலேயே ஏகப்பட்ட நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அலுவலகத்தை தொடங்கி நிறைய நிர்வாகிகளை தற்போது சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 2021 இருந்ததை விட தற்போது சீமான் கிட்டத்தட்ட 22 மடங்கு வளர்ந்துருக்காரு அப்படின்றதான் பாண்டே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நேரடியாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை வைத்து கருத்து கணிப்பாக நடத்தி தற்போது இந்த ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு பாண்டே. பாண்டே வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தகவல்களுடைய வீடியோ 40 நிமிஷத்துடைய சுருக்கத்தை தான் இந்த வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.